மாணவர்களே, அல்லாஹுடைய நாட்டத்தினால் ஷைகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்கள் தொகுத்த புத்தகங்களில் சிறந்த புத்தகங்களில் ஒன்றான கிதாபு தௌஹீத், தௌஹீதை குறித்த பாடங்களின் தொகுப்பு சம்பந்தமான தலைப்பின் கீழ் நம்முடைய இந்த அமர்வுகள் இருந்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் எந்தெந்த வகையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஷிர்க் வந்துகிட்டு இருக்கு என்பதை பற்றி பார்த்திருந்தோம். எப்படி இந்த கபர் வணக்கங்கள் மூலமாக ஷிர்க்குல மக்கள் நுழைஞ்சாங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த ஷிர்க் எப்படி வந்துச்சுன்றதை பத்தி ஷைகுல் இஸ்லாம் அழகா சொல்லியிருப்பாங்க. ஆக இந்த கபர் வணக்கம் தான் சிலை வணக்கத்தின் ஆணிவேராக இருக்குதுன்றதையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம் முந்தைய தர்ஸ்ல. அதை தொடர்ந்து இன்னைக்கு படிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பாக ஷைகுல் இஸ்லாம் சொல்லுவாங்க, பாபு மா ஜாஅ ஃபீ ஹிமாயத்தில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாப தௌஹீத் வ சத்திஹி குல்ல தரீகின் யூஸிலு இலா ஷிர்க். தலைப்பை முதல்ல புரிஞ்சுப்போம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ். தௌஹீதின் சம்பந்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதுகாப்புகள் எந்த வகையில தௌஹீத நபி அவர்கள் பாதுகாத்தாங்க, தௌஹீது சம்பந்தமாக நபி எந்த அளவுக்கு உம்மத்தை பலப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க, அதோடு சேர்ந்ததுதான் வசத்திஹி குல்ல தரீகின் யூஸிலு இலா ஷிர்க். ஷிர்கின் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகளை எந்த அளவுக்கு நபி மூடி இருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, தௌஹீதை எப்படி பலப்படுத்தி இருக்கிறாங்க, ஷிர்க்கை எப்படி ஒழிச்சிருக்கிறாங்க. தௌஹீதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நபியுடைய இந்த பாதுகாப்பு அரண்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதே போல எப்படி நாம ஷிர்க்குக்கு போய் மாட்டிப்போமோ, ஷிர்க்குல போய் விழுந்துருவோமோ, அந்த பாதைகள் நபி எந்த அளவுக்கு மூடி வச்சிருந்தாங்க என்பதை பத்தின தலைப்பு. கிட்டத்தட்ட பாதி புத்தகங்களுக்கு படிச்சு முடிச்சிருக்கும் பாடங்களை. இங்க நமக்கு இதனுடைய தெளிவுகளை மறுபடியும் கொடுக்கறாங்க. இதே போல டாபிக் தான் ஆரம்பத்துல பார்த்திருப்போம். எப்படி தௌஹீதுடைய முக்கியத்துவம் இருக்குது, ஷிர்க்னால் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இருக்கு, தலைப்பின் கீழ் ஒரு சில வசனங்கள் ஹதீஸ்களை பார்த்திருந்திருப்போம். இப்ப இந்த கிட்டத்தட்ட பாதி புத்தகங்கள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நமக்கு இங்க நினைவூட்டுறாங்க, நபியுடைய முழுக்க அந்த மிஷனாக இருந்தது என்ன, தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஞாபகம் வருது, இதுல ஒரு சில மக்களுக்கு இது புதுசாக வினோதமாக இருக்கலாம். சல்மான் அவுதான் சொல்லக்கூடிய ஒரு நபர், இன்னைக்கு நிறைய மக்கள் அவர் ஒரு பெரிய ஸ்காலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சல்மான் அவுதான் சொல்லக்கூடிய நபர் மார்க்கத்தை பேசுறன்ற பெயர்ல, தௌஹீதை சொல்லி கொடுக்கிறோன்ற பெயர்ல இல்ம தான் முதல்ல எடுத்து பேசுவாங்க. பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ் இல்மு ரீதியா நிரம்பியவரா இருக்கிறாருன்னு தோணும். அடுத்து அழைப்பாங்க தௌஹீதை பத்தி, தௌஹீதுக்காக ஒண்ணு சேருங்க, தௌஹீதுக்காக பேசுங்க. அப்ப இல்ம் தௌஹீத் எந்த ரெண்டை பார்த்து நாம ஈஸியா ஏமாந்துருவோமோ, ஈஸியா நம்பிடுவோமோ, அந்த இரண்டு விஷயங்களை மேற்கொண்டு தஅவா பண்றன்ற பெயர்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே எதுக்கு இந்த சல்மான் அவுதான் சொல்றோம்னா, இதே சிந்தனையில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எல்லா பத்தி பேச நமக்கு இங்க நேரம் இல்லை, அதை பத்தி நமக்கு அமர்வும் கிடையாது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அந்த கூட்டத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரமுகராக இருக்கக்கூடிய ஒருவர் சல்மான் அவுதான் சொல்லி, அவங்க தௌஹீதுக்காகத்தான் மக்கள் அழைப்பாங்க. அழகா சொல்லி முடிப்பாங்க, தௌஹீத நம்ம 10 மினிட்ஸ்ல கத்து முடிச்சிடலாம், தௌஹீது 10 நிமிஷத்துல கத்துக்க முடிச்சிடலாம், முழுமையா தௌஹீதை நம்ம புரிஞ்சுக்கலாம் 10 நிமிஷத்துல. இந்த தௌஹீதின் பெயர்ல அழைச்சிட்டு அவங்களுடைய கொள்கையை மக்களுக்குள்ள தெரிவிப்பாங்க. இந்த சுரூரியாக்கள்னு பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, சுரூரியான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய பெரிய ஃபித்னா, இன்னைக்கு ரொம்ப சின்ன இடங்கள் நமக்கு இல்லல்ல. விசாலமான மார்க்கம், விசாலமான உலகம், எங்க பார்த்தாலும் ஒரு 10 பேர் சேர்ந்தா ஒரு கூட்டம் என்ற மாதிரி 10 பேர் சேர்ந்தா ஒரு கொள்கையின் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக நாம அடையாளம் காணணும், யாரு தௌஹீதை உண்மையிலேயே பேசுறாங்க, யார் தௌஹீதின் போர்வையில அவங்க விஷயங்களை விற்கிறாங்க, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக நமக்கு இந்த அஹ்லுல் ஹதீஸ் என்றது ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கூட்டம் கிடையாது, 10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அமைப்பும் கிடையாது. இது நபியுடைய வழி, சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த வழியில பேணப்படுகின்ற வழிமுறைக்கு நாம அஹ்லுல் ஹதீஸ் என்ற பெயர் கொடுப்போம்.
நீங்களும் 10 பேர் தானே இருந்தீங்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய கொள்கை இதே போல் வழி தவறி கொள்கையா இருக்கலாமே, இது என்ன கேரண்டி? சேம், எந்த ஒரு தனி நபரையும் சார்ந்து நம்ம கிடையாது. அபூ ஹனீஃபாவை சார்ந்து ஹனஃபி மذஹப் இருக்கிறது போல, இமாம் மாலிக்கை சார்ந்து மாலிகி மذஹப் இருக்கிறது போல, இமாம் ஷாஃபியை சார்ந்து ஷாஃபி மذஹப் இருக்கிறது போல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை சார்ந்து ஹம்பலி மذஹப் இருக்கின்றது போல, இந்த அஹ்லுல் ஹதீஸுடைய இந்த ஒரு வழிமுறை இருக்குல்ல, இது எந்த ஒரு தனி ஸ்காலரை பின்பற்றியது கிடையாது. உண்மையிலேயே அந்த அபூ ஹனீஃபா, மாலிக் பின் அனஸ், முஹம்மத் பின் இத்ரீஸ், அஹ்மத் இப்னு ஹம்பல், இவங்க எல்லாம் எந்த எந்த கொள்கையை பின்பற்றினார்களோ அந்த கொள்கையை ஃபாலோ பண்றவங்க நாம. அந்த வகையில உண்மையான ஹனஃபியாக, உண்மையான மாலிகியாக, உண்மையான ஷாஃபியாக, உண்மையான ஹம்பலியாக நம்ம சொல்லிக்கலாம். அதையும் விட மேலான வார்த்தைகளை நாம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நாம ஹதீஸுடையவர்கள், நபியுடைய சரியான சஹீஹான வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் நாம. அப்ப நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் நாம யாரு, கண்டுபிடிக்கும் நம்மளை போல பேசுறவங்க யார், நமக்கு இந்த கொள்கையை கொடுக்கிறவங்க யார். இன்னைக்கு கடைய மார்க்கெட்ல கடை போட்டவன் எல்லாம் கடைக்காரன்ற மாதிரி கொஞ்சம் மயக்க பிடிச்சவெல்லாம் எனக்கு ஸ்காலர் ஆயிடுறாங்கல்ல. சோ அதை நம்ம பிடிச்சிக்கனாம யார் யாரெல்லாம் ஸ்காலர், யாரெல்லாம் இல்ல, யார் இந்த ஸ்காலர் பேர்ல இருக்கிறாங்க, யார் உண்மையில இல்ல, லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணாங்கன்றதுனால அவங்க உண்மையான மக்கள் ஆயிட முடியாது இல்ல. அப்படின்னு பார்த்தா இன்ஜினியர் அலி மிர்சாவுடைய கொள்கை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில அதிகமாக வேண்டி பேசப்படக்கூடிய கொள்கையை அறிந்திருக்கணும். முஆவியா இன்னைக்கு நம்ம திட்டிக்கிட்டு இருந்திருக்கணும். அவுதுபில்லா. அப்ப நிறைய மக்கள் ஃபாலோ பண்றாங்கன்றதுனால அவங்க இல்ம சரியா கொடுத்துறாங்கன்னு கிடையாது. குறைவான மக்கள் இருக்கிறாங்கன்றதுனால ஒரு இல்ம் இல்லைன்னு கிடையாது. ஷேக் பின் பாஸ் அல்லாஹ் சொல்லுவாங்க அலைஹி ரஹ்மா, அவங்ககிட்ட கேட்கப்படும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை பத்தி பேசும் பொழுது கூட்டங்கள் ரொம்ப குறைவா இருக்குது, இதே மார்க்கம் எதிர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி பேசும்போது மக்கள் ரொம்ப அதிகமா கூடிடுறாங்களே. அழகா சொல்லி முடிப்பாங்க, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் அக்ல், அஹ்லுஸ் சுன்னah மக்கள் குறைவாக இருப்பாங்க. எங்கெங்க நீங்க சத்தியத்தை பத்தி பேசுறீங்களோ மக்கள் ஒண்ணு கூட மாட்டாங்க. பொதுவா கூடுகின்ற 4-5 பேர் இருப்பாங்கல்ல, 4-5 பேர் தானப்பா இருக்கிறாங்க, என்னத்தை பேசுறது, இப்படி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த 4-5 பேர்கள் தான் 400 பேர்களுக்கான மார்க்கத்தை கத்துக்கிட்டு போவாங்க. அப்ப இதையெல்லாம் கேட்கும் போது நமக்கும் ஒரு உணர்ச்சியா, ஒரு சில அமர்வுகள்ல பார்ப்போம் 6-7 பேர் தான் இருப்பாங்க. மனசு சொல்லும், இந்த 6-7 பேருக்கு எதுக்கு நம்ம இங்க இருக்கிறோம், வெளியில கூப்பிடுறாங்க, நல்ல ஒரு மஸ்ஜித், நல்ல மக்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போலாம் பணி செய்யலாம். பின்னமா ஷேக் பின் பாஸுடைய வார்த்தைகள் ஞாபகம் வரும், இவங்களுக்காக பண்றது நமக்கு பெரிய உழைப்பு மாற்றங்கள் கொடுக்கும் பிற்காலத்துல. அதுக்காக நம்முடைய தௌஹீத் சம்பந்தமான விஷயங்கள் அடிக்கடி நாம இப்படிப்பட்ட ஏரியாக்கள் அதிகமா சொல்லக்கூடிய ஆசைகள் கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த தௌஹீத் நபி அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கையில முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்தாங்களோ, இக்ரால இருந்து கடைசி வரைக்கும், நபி மவுத் வரைக்கும் எந்த தௌஹீத சொல்லி கொடுத்தாங்களோ, தௌஹீத பத்தி இவர் சொல்றாரு 10 நிமிஷத்தை தௌஹீத முழுமையா கத்துக்கலாம். சொல்றது புரியுதா? அப்ப இந்த அளவுக்கு ஈஸியா புரியப்படுகின்ற ஒண்ணு தௌஹீத் இல்ல. தௌஹீத் உங்க நேரங்களை கேட்கும், உங்க நாள்களை கேட்கும், உங்க வாரங்களை கேட்கும், உங்க மாதங்களை கேட்கும், உங்க வருடங்களை கேட்கும், உங்க தசாப்தங்களை கேட்கும். நம்முடைய வாழ்க்கையை தௌஹீது கேட்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முழுக்க முழுக்க வாழ்க்கையை சுருக்கமா சொல்லுங்க. தௌஹீதுக்காக வாழ்ந்தார். எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்ல, சுப்ஹானல்லாஹ். 80 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த குழந்தையே மாஷா அல்லாஹ் கல்யாணமான வரைக்கும் இப்ராஹிம் இருந்தாங்க. இஸ்மாயில் இஸ்லாமுடைய மனைவிகளோடு இப்ராஹிம் பேசுவாங்க. அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்து ஒரு வரியில முடிப்போம், தௌஹீதுக்காக வாழ்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எந்த நபிமார்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்களோ, நம்ம நபி 23 ஆண்டு கால வாழ்க்கையை முழுக்க முழுக்க தௌஹீதுக்காக மட்டும் அர்ப்பணிச்சாங்களோ, அந்த தௌஹீதை 10 நிமிஷத்துல கத்து கொடுக்கிறோம் வாங்கன்னா என்ன கத்து கொடுப்பாங்க? புரிஞ்சுக்கணும், யாரை கேட்கிறோம், எதுக்கு கேட்கிறோம். பெரிய அரபி பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன? அரபி பேசுனா பெரிய ஸ்காலர். அரபியில் என்ன பேசுறாங்க தெரியாது, உங்க திட்டிக்கிட்டு கிடப்பாங்க, நீங்க ஆமீன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அரபி பேசுனா இது நம்ம கிட்ட இருக்குல்ல ஒரு சின்ன கெட்ட பழக்கம், சிகப்பா இருந்தா போய் சொல்ல மாட்டான்பா. அப்ப கருப்பாகிற மக்கள் கெட்ட கெட்ட மக்கள். இந்த மாதிரி இப்பயும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சவுதி ஆலிம்கள், சவுதியில இருக்கிற எல்லோருமே ஸ்காலர், நல்ல ஸ்காலர். பித்அத்துகளை பேசுறவங்க எடுத்து நிப்பாட்டுவாங்க அரபி பேசுற நபர்களை. ஆனா அரபி பேசுறாங்கன்றதுக்காக சொல்லுவாங்க, பாருங்க இவங்க சொல்றாங்க. யாரு அவங்க? முதல்ல எதுவும் படிக்கவும் இல்லை, அங்க இருக்கிற கரிக்குலர் வேலை செய்யறவங்க அவங்க.
அங்க இருக்கிற ஒட்டகம் வந்து வேலை செய்யறவங்க அவங்க அதை வெளிப்படையா காமிச்சு கிட்ட இதே விஷயம் நடந்துச்சு. முதல்ல ஒரு பிதாட்டுகளை பத்தி பேசணும், அப்ப இதற்கு ஆதாரம் இருக்க முடியாதுன்னு சொல்றோம். இல்ல ஆதாரம் இருக்கு, ஷேக் பேசிருக்கிறாங்க. ஷேகா சரி காமிங்க பார்க்கலாம், எடுத்து சர்ச் பண்ணி காமிக்கிறாங்க, பேசுறாங்க பாருங்க. சரி இவர் யாருன்னு தெரியுமா? அவரை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னோரு தகவல் தெரிவிச்சான். இவரை பத்தி இன்னொரு டவுட் வந்துச்சு, இந்த மாதிரி இவங்க இந்த கரியவரத்துல இருக்கிறாங்க. அவரு காமிச்ச உடனே ஓகே அல்லாஹ் இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நமக்கு அவரை பத்தி தெரிவிச்சிருக்கான் போல முதல்ல. அப்ப அவருக்கு புரிய வச்சு முதல்ல என்கிட்ட வீடியோ இருக்கு, அதை நீங்க பாருங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாது, மார்க்கத்தை விரும்பக்கூடிய கத்துக்கக்கூடிய மாணவரும் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில எங்கேயாவது இல்முடைய சபை இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவரே பேசுவார். நம்ம முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு இந்த மந்தைகள்லயே கடந்து மந்தைகளோடு மந்தைகளா வாழ்ந்த ஒரு சில வஃதுகள் வரும் ஈதுகளுக்காக வேண்டி மாமிசங்கள் வாங்குறதுக்கு, அவங்க பேசும்போது இல்முகளை பரிமாறிப்பாங்க. அந்த மாதிரி இல்மு கொஞ்சம் கத்துக்கிட்டு நான் பேசுறேன்னு வாங்க. இப்ப இவருடைய பேச்சை வச்சுக்கிட்டு நாங்க இந்த ஷேக ஃபாலோ பண்றேன்னு சொன்னா அவரே சொல்ற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி, அப்ப அரபி பேசுறவங்க எல்லாம் ஸ்காலர் கிடையாது. அந்த நாட்டுல இருக்கிற அபூஜஹலும் கூட அரபி தானே பேசிட்டு இருந்தாங்க, புரியுதா? அப்ப இந்த எண்ணத்தை விட்டு வெளியே வருவோம். இந்த தனி லாங்குவேஜ் ரீதியாக கலர் ரீதியாக மக்களை தரம் பிரிக்க நபி அப்படி தடுத்தாங்க. யாருமே உங்களுக்கு எந்த அடிப்படையில சிறந்தவங்க கிடையாது, தக்வா இருந்தால் மட்டுமே. முதல்ல புரிஞ்சுக்கணும், தௌஹீது நமக்கு நம்முடைய காலங்களை கேட்கும். 10 நிமிடங்கள்ல 60 நேரத்துல புரிஞ்சுக்கிறது தௌஹீது கிடையாது. சரி தலை புரிஞ்சுச்சா? நபி தௌஹீது எப்படி பாதுகாத்தாங்க, எப்படி ஷிர்க்குடைய கதவுகளை மூடினாங்க, இதை பத்தி ஷேக் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கறாங்க. முதல்ல அல்லாஹ்வுடைய ஆயத்து வருது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். ஆயத் சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனங்கள்ல இருந்து ஒண்ணு. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், அந்த மக்கா வாசிகளை பார்த்து, உங்களுக்கு ரசூல் வந்திருக்கிறார், உங்களிடம் ரசூல் ஒருத்தர் வந்திருக்கிறார். அந்த ரசூல் யாரு? அல்லாஹ் அவங்கள ரசூலுடைய இன்ட்ரோ கொடுக்கிறான். யார் இந்த ரசூல்? இவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, எப்படிப்பட்ட ரசூல் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு. அதுல அல்லாஹ் சொல்லுவான், மின் அன்ஃபுஸிக்கும். முதல்ல மின் அன்ஃபுஸிக்கும், உங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வெளி படைப்பு கிடையாது, எந்த ஒரு ஜின்னும் கிடையாது, எந்த ஒரு மலக்கும் கிடையாது. உங்களை போலவே ரத்தமும் சதையுமான எலும்பும் தோலுமான மனிதனாகத்தான் இவரும் இருக்கிறார். எந்த ஒரு சிறப்பு இவருக்கு இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு தான் இவருக்கும் இருக்கு. இன்னொரு வகையில புரிஞ்சுக்கலாம், அரபியர்களை பார்த்துலாம் சொல்றான், உங்க மொழி எந்த மொழியா இருக்குதோ அதே மொழியை பேசக்கூடியவர் தான் இவரும். வார்த்தைகள் ரீதியாக குளறுபாடுகளை கொண்டு வரக்கூடியவர் கிடையாது. நீங்க அரபியில பேசுறீங்க, நபி நாங்க வேற மொழியில கொண்டு வந்திருக்கிறோம், வேற மொழியில இருக்கிறவங்க அரபியர்களை பார்த்து பேசுறா, கொஞ்சம் மொழிகளுடைய பேரியர் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மின் அன்ஃபுஸிக்கும், எந்த அரபு மொழியை நீங்க கொண்டிருக்கிறீங்களோ அதே அரபு மொழியை தான் இருக்கிறாங்க. இதுல இன்னும் சில ஸ்காலர்ஸ் முஃபஸிர்கள் சொல்லுவாங்க, இது குறிப்பாக குறைஷியர்கள் முஹம்மது எடுத்தாங்கல்ல நபியே, முதல் எடுத்தவங்க குறைஷியர்கள் தான். அப்ப அந்த குறைஷியர்களுக்கு பனு ஹாஷிம் மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மின் அன்ஃபுஸிக்கும், எந்த பாவனைகள்ல நீங்க பேசுறீங்களோ அந்த பாவனைகளை கொண்டு நபராத்தான் முஹம்மது இருக்கிறார். இப்ப நான் படிக்கிறோம்ல, அலிஃப் பா தான் படிப்போம், ஃபா கஃபுரம் காஃப் படிப்போம். அதே அரபியில அரபி மொழியில ஒரு பாவனை, ஒரு ஆக்சென்ட் இப்படியும் இருக்கும். அவங்க காஃப்னே சொல்ல மாட்டாங்க, ஃபா கஃபுரம் காஃபே இல்ல காஃப்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? காஃப். வல் கலம் சொல்லுவாங்க, வல் கலம் சொல்லுவாங்க, வல் கலம்னுவாங்க. அந்த காஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்படி நிறைய ஆக்சென்ட் மாறும். இப்ப நம்ம ஊர் மொழி ஒரு மாதிரி பேசுறாங்க மக்கள், இதே கொஞ்சம் வேற ஊர் மதுரைக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா வேற மொழி பாவனையில பேசுவாங்கல்ல, ஆக்சென்ட் மாறும்ல. அந்த அளவுக்கு நிறைய பாவனைகள் ரீதியாக பிரிக்கப்பட்ட மொழி அரபி இருந்துச்சு. முஃபஸிர்கள் சொல்லுவாங்க, நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பாவனை சிறந்த பாவனையாக இருந்துச்சோ உலகளாவிய அளவில் அரபு மொழி ரீதியாக அல்லாஹ் அந்த பாவனையில் நபி இறக்கி இருக்கிறான், நபி அனுப்பி இருக்கிறான். குறைஷியுடைய அந்த ஆக்சென்ட் தான், பனு ஹாஷிமுடைய அந்த பேசும் பாவனை தான் அரபுலேயே மிக சிறந்த பாவனையாக அரேபியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தனியா நபி வந்தாங்கன்றதால சிறந்த சொல்லல, இது சிறந்த பாவனையா இருக்குன்றது அரபி கவிஞர்கள் அவங்களே சொல்லுவாங்க. கவிதைகள்ல
அரபு கத்துக்கணுமா குறைஷ் மக்கள் போய் கத்துக்கோங்க. ஆனா இவங்க வீட்டு அரபி தான் பேசுவாங்க. ஆனா அரபி கத்துக்கிறதுக்கு அனுப்புவாங்க குறைஷர்கள் கிட்ட. ஏன்? அவங்க கிட்ட சிறந்த மொழி கிடைக்கும், நல்ல இலக்கண அறிவு கிடைக்கும், நல்ல நுணுக்கங்கள் புரியும். அல்லாஹ் சொல்றான் மின் அன்ஃபுசிக்கும், உங்களை போலவே உங்க நாட்டில இருந்து உங்க ஊர்ல இருந்து நீங்க பேசுற மொழியில இருந்து நீங்க பேசக்கூடிய மொழிக்கு பயன்படுத்துகின்ற பாவனை போலவே எல்லாத்தையும் அப்படியே கொண்ட ஒருத்தரை தான் நாம உங்களுக்கு ரசூலா அனுப்பி இருக்கோம். அல்லாஹ் முதல்ல சொன்னா லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள்ல இருந்து ரசூல் அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கான். ரசூல் வந்து இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு வழிகளை கொடுக்குது. யாருக்கு? நபிக்கு. அல்லாஹ் நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் அந்த நபிக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்குது. அஸீஸுன் அலை, ரொம்ப கடினமாக இருக்கு நபிக்கு. எது? மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம். அப்ப நீங்க இஸ்லாம் ஏத்துக்காம இருக்க நபி கவலையை கொடுக்குது, நீங்க குஃபர்ல நிரம்பி இருக்கிறது நபி கவலையை கொடுக்குது, போர்ல நீங்க சாகடிக்கப்பட்டது நபி கவலைகளை கொடுக்குது, போர்ல உங்க பிள்ளைகள் மனைவிகள் கைதிகள் ஆகப்பட்டது நபி கவலைகள் கொடுக்குது, நீங்க துன்புறுத்தப்பட்ட நபி கவலைகளை கொடுக்குது. இப்படி உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நபிக்கு கவலைகளை கொடுக்குது. அதோட முடிக்கலாம் சொன்ன ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது ஹரீஸாக இருக்கிறார். ஹரீஸ்னா என்ன? இதை புரிஞ்சுக்கணும். ஹரீஸ் அப்படின்னா எந்த ஒண்ணு வேண்டும்னு ஆசைப்படுவோமோ அந்த ஆசை அளவு ரொம்ப அதிகமாயிரும். அது அடையிறதுக்காக எல்லா கஷ்டங்களையும் நம்ம தாங்க தயாரா இருப்போம். எப்படி? ஒரு விஷயத்தை அடையணும்ன்றதுக்காக ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கிறப்பான்னு சொல்றோம்ல, அதுக்கு ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க. உருது மக்கள் கூட ஹிர்ஸ் ஹிர்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, தெரியுமா? அப்ப இது அரபுல அந்த வார்த்தை ஹரீசுன் அலைக்கும். ஹரீஸுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஒண்ணு அடையிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நான் தாங்கிக்கிறேன்னு சொல்றோமே, அதுக்கு ஹரீஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தாலிபுல் இல்ம், இந்த மார்க்கத்தை கத்துக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சொல்லுவோம் ஹரீசுல் இல்ம், அவங்க மார்க்கத்துக்கு ஹரீஸா இருக்கிறாங்க. ஏன்? இந்த மார்க்கத்தை கத்துக்கிறதுல என்ன தடைகள் இருந்தாலும் தாங்கிப்பவங்களா இருக்கிறாங்க. இந்த தடைகளை மீறி மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. ஹரீஸ்னா புரிஞ்சுச்சா? ஹரீஸ்ன்றது எந்த ஒண்ணு அடையிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிப்பேன், அது அடைஞ்சே தீருவேன் ஒண்ணு சொல்லுவோம்ல, அந்த உணர்வு குணத்துக்கு ஹரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹரீசுன் அலைக்கும், நீங்க தௌஹீதுல வர்றதுக்கு நபி ஹரீஸா இருக்கிறாங்க. உங்களுக்கு தௌஹீதை கொடுக்க, உங்களுக்கு அந்த நேர்வழியை கொடுக்க, உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க அவர் வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் தேவை அதிகமா இல்லையே. இந்த அளவுக்கு கதீஜா விட்டு தள்ளி இருக்கணும், இந்த அளவுக்கு அபூ தாலிப் விட்டு தள்ளி இருக்கணும், இந்த அளவுக்கு அபூ ஜஹல் அபூ லஹப் பகைச்சு இருக்கணும், இந்த அளவுக்கு பயந்த 3 ஆண்டுகள் மறைமுகமா தாவா பண்ணணும், பிறகு வெளிப்படையா இத்தனை ஆண்டுகள் தசாப்தங்கள் தாவாக்கள் பண்ணணும். நபிக்கு ஒன்னும் அவசியம் இல்லையே. எதுக்கு வெளி சொல்றாங்க? இவங்க மட்டும் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு போயிருந்திருக்கலாமே. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தௌஹீதை கொடுக்கறதுல எல்லா விதமான கஷ்டங்களையும் இவங்க மேற்கொண்டாங்க. ஆனா எங்கேயுமே நபி கஷ்டத்தை வெளி சொன்னது கிடையாது. எங்கேயுமே நபி கஷ்டங்களை வெளி சொன்னது கிடையாது. ஏன் நாம இங்க சொல்றோம்னா, நாம அதிகமா தாவா களத்துல பயணிப்போம், நிறைய மக்களுக்கு சந்திச்சு இஸ்லாம பகிர்வோம். அங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு எமோஷனான வேர்டு வந்தா, இனி எல்லாம் என்னப்பா கஷ்டப்பட்ட ஜாலியா நிக்கிற பேசுற கொள்ற முடிச்சிடுற, அது நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும். பிறகு வெளிப்படையா சொல்லிடுவோம், நான் பட்ட கஷ்டங்கள் என்றும் பாருன்னு எண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இது நல்ல தாயியுடைய குணம் கிடையாது, நபி நமக்கு சொல்லி கொடுத்த குணம் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுவேன், ஞாபகம் வந்து பேசும் பொழுது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். நபி சஹாபாக்களோடு பயணம் செஞ்சிருப்பாங்க. கபர் ஒண்ணு இருக்கும், அந்த கபராண்ட ஒரு பெண்மணி அழுதுகிட்டு இருப்பாங்க. நபி போற போக்கு அந்த பெண்மணியை பார்ப்பாங்க. அந்த பெண்மணி கொஞ்சம் அதிகமா ஒப்பாரி வச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, அழுவாதீங்க, பொறுமையாருங்க, அல்லாஹ் கிட்ட நம்பிக்கை வச்சு பொறுமையாருங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்லுவாங்க நபியை பார்த்து, அவங்களுக்கு நபி இவருன்னு தெரியாது, நபி இருக்காருன்னு தெரியும், இந்த நபர் தான் நபின்னு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன போல முசீபத்து வரல, சொல்றதுக்கு சொல்லிடலாம், கஷ்டங்கள் வரும்போது தான் தெரியும்ன்ற வார்த்தை அவங்க சொன்னது. சொன்னாங்க, நீங்க சொல்லிடலாம் ஈஸியா, ஆனா என்ன போல கஷ்டம் உங்களுக்கு இல்லை.
ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க நபிய போல கஷ்டங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தான்? சின்ன வயசுல பிறந்தாங்க, அனாதையாக, பிறக்கும் போது தந்தை கிடையாது, தாயோடு வாழ ஆசை இருக்கும், தாயோடு வாழக்கூடிய சின்ன பருவத்துல அனுப்பப்படுறாங்க ஏதோ ஒரு கிராமத்துக்கு. அங்க 4 ஆண்டுகளை கழிக்கிற ஹலீமா சாதியாவுடைய அந்த இடங்கள்ல அங்கிருந்து தாய்கிட்ட திரும்புறாங்க. 2 வருஷத்துல அம்மாவும் இல்ல, முழுக்க எதுவும் இல்லாம நபரா இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் மாத்தி வளர்க்கிறாங்க. யாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமா ஆண்டுகள் வாழல. அப்போ கொஞ்சம் தெளிவு வந்து சின்ன பிள்ளையில இருந்து கொஞ்சம் மேல போவாங்கல்ல, அந்த நேரத்துல அல்லாஹ் அபூ தாலிபுடைய அன்றல கொடுக்கிறான். அங்கேயும் கஷ்டங்கள். 13 வயசுலயே வியாபாரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, குடும்ப சுமையை சமாளிக்கிறதுக்காக, ஷேர் பண்றதுக்காக. நெருங்கிய மக்கள் அவங்க கண் முன்ன சாகடிக்கப்படுறாங்க. ரொம்ப தேவையானவங்க சரியான நேரங்கள்ல இறந்து போறாங்க. நபிக்கு முன்னே நபிக்கு நெருக்கமானவர்கள் இறந்து போறாங்க. நபி வாழ்க்கையில நபிக்கு நிக்கா ஆகுது, நபியுடைய குழந்தை ஆண் மகன்கள் ஒண்ணு இறந்து போறாங்க, பெண் பிள்ளைகள் ஒண்ணு இறந்து போறாங்க. இந்த கஷ்டங்கள் போல யாருக்கும் அல்லாஹ் கொடுத்தது. நபி சொல்லுவாங்க, அஷத்துல் பலா அல் அன்பியா, கடினமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது நபிமார்களுக்கு. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன போல கஷ்டம் வந்தா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எதுவுமே இல்லையே. இப்ப நபி நினைச்சிருந்தா அவங்க சொல்ல ஆரம்பிச்சு சொல்லி புரிய வச்சிருக்கலாம். நபி எதுவும் பண்ணல, அமைதியா போயிருப்பாங்க. உங்க கஷ்டம் ஃபீல் பண்றீங்க, பேசுங்க. பிறகு அந்த கூட வந்த தோழர்கள் சொல்லுவாங்க பெண்மணியை பார்த்து, நீங்க யாருக்கிட்ட பேசுனீங்க தெரியுமா? அவர் தான் முஹம்மது இப்னு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது பின் அப்துல்லா. அவரு அந்த பெண்மணிக்கு நடுங்கி போயிருச்சு. போய் நபியை பார்க்க நபி வீட்டுக்கு போறாங்க. நபியை நீங்க சொல்லி இருக்கலாமே ஒரு வார்த்தை நான் முஹம்மதுன்னு சொல்லி, நபியே நீங்க சொல்லி இருக்கலாம் ஒரு வார்த்தை நான் முஹம்மதுன்னு சொல்லி. அப்ப நபி அழகா சொல்லி இருப்பாங்க. அந்த ஹதீஸ் இன்னைக்குமே நமக்கு படிக்கும் போது சம்பவம் முழுக்க ஞாபகம் வரும். நபி சொல்லுவாங்க, இன்னம ஸப்ரு இன்த ஸத்மத்தில் ஊலா, பொறுமை என்பது கஷ்டம் ஏற்படுகின்ற முதல் கட்டத்துல பேண வேண்டியது. பொறுமைனா கஷ்டம் வரும் பொழுது அந்த கட்டத்துல பேண்டதான் பொறுமை. ஒரு 6 மாசம் கழிச்சு நல்லா பேசிட்டீங்க, திட்டினாங்க, அந்த கோட் நல்லா பேசிட்டீங்க, பேசிட்டு சரி பொறுமையா வந்துக்கிறோம் போ. எங்க பொறுமையா இருந்த எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். சின்ன பேச்சு இருக்கும், 6 மாசம் பேசாம ஒரு துண்டிச்சிருப்பீங்க. 6 மாசம் கழிச்சு நான் பொறுமையா வந்துட்டு மன்னிச்சிட்டேன் போ. 6 மாசம் பேசாம இருந்தீங்க. அப்ப இந்த பொறுமையுடைய சிறந்த இடம் கிடையாது. நபி சொன்னாங்க, இன்னம ஸப்ர் இன்த ஸத்மத்தில் ஊலா, ஆரம்ப கஷ்ட சூழ்நிலையில பொறுமை காப்பதுதான் உண்மையான பொறுமை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம். ஆக இங்க நபி சொல்றாங்க, அவங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை கொண்டு கவலைப்படுறாங்க, உங்க தௌஹீதுக்காக ஹரீஸாக இருக்கிறாங்க. ஹரீஸ், உங்க தௌஹீதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நேர்வழி பெற அவங்க கஷ்டங்களை தாங்க ரெடியா இருக்கிறாங்க. பத்ர் போர் எதுக்கு நபிக்கு தேவை? உஹது போர் எதுக்கு முஸ்லிம்களுக்கு தேவை? மக்கால இத்தனை சஹாபாக்கள் எதுக்கு ஷஹீதாக்கப்பட்டாங்க? எல்லாமுமே தௌஹீத பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நபி கொஞ்சம் எங்கேயாவது இந்த பொறுமையை மீறி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு சஹாபாக்கள் எண்ணிக்கைன்னு பெருசா சொல்றோமே, அவ்வளவு பெருசா இருந்திருக்காது. இருந்த சஹாபாக்கள் ரொம்ப குறைஞ்சிருப்பாங்க, கணிசமாக குறைஞ்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த குணங்கள் நபிக்கு இருந்துச்சு, இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட நபரத்தான் உங்க கிட்ட இருந்து நபியாக அனுப்பியிருக்கும். இது ஆயத்தை உள்வாங்குறது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆயத்துடைய தஃப்சீராக இத லேசா புரிஞ்சுக்கலாம். பிறகு அல்லாஹ் கடைசியா முடிப்பா இதே வசனத்தை, பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அதானே, லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஜி அப்ப ஜஸாக்குமுல்லாஹ். அல்லாஹ் இங்க லாஸ்ட்ல பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம்னு சொல்லுவானே, இங்க நான் புரிஞ்சுக்கலாம். ரഊஃப் அதுவும் கருணையை குறிக்கும், ரஹீம் அதுவும் கருணையை குறிக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் பெருசு. ரஹீம் பொதுவா ரஹ்மான் ரஹீம்னு பேசுவோம், ரஹ்மான விட ரஹீம் பெருசு. ரஹீம் ரவுஃப்னு பேசுறோம், ரஹீம விட ரவுஃப் பெருசு. ரஹீம்ன்றது இரக்கத்தை காட்டுவோம், ரഊஃப்ன்றது கருணையை காட்டுவோம். அது இன்னும் ரஹீம்ன்றதுக்கு ரஹமத்தை விட ரഊஃப்ல கொஞ்சம் பெருசா பார்க்கப்படும். அல்லாஹ்வுடைய பெயர் ரீதியாக நாம் போகும் பொழுது இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த பெயர்களை அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அல்லாஹ்வுடைய
சிபத் நபிக்கு இருக்கிற நவுதுபில்லா. அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தும் பொழுது அது அர்த்தம் வேற, நபிக்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு பயன்படுத்தும் பொழுது அர்த்தம் வேற. இத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுவா, முஃமின்களுக்கு மத்தியில முஃமின்களுக்காக ரഊஃபா இருக்கிறாங்க, ரஹீமா இருக்கிறாங்க, எல்லா விதமான கருணைகளையும் இரக்கங்களையும் உங்களுக்கு கொட்டி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இதனால தானே தாயிஃப்ல கல்லால் அடிக்கப்பட்டு நபியே சொல்லுவாங்க உஹது போர்ல, ஆயிஷா கேட்பாங்க, நபியே உங்களுக்கு இந்த உஹது போர்ல ஏற்பட்ட காயங்கள் தானே மிகப்பெரிய காயமா நீங்க பார்ப்பீங்க. உடனே சொல்லுவாங்க, இல்ல ஆயிஷா, ஆயிஷா அப்படி கிடையாது, உங்க மக்கள் எனக்கு கொடுத்த கஷ்டங்களை விட பெருசு இல்லை. நபி எங்க மீன் பண்ணாம தாயிஃப் மக்களை, தாயிஃப் வாசிகள் கொடுத்த இந்த கஷ்டங்கள் நபியுடைய வாழ்க்கையில் நபி அடைஞ்ச மிகப்பெரிய கஷ்டமா நபியே சொல்லுவாங்க. அப்ப அந்த தாயிஃப் மக்கள் அதே சபையில எங்க அடிச்சு துரத்துனாங்களோ, அந்த தக்லீஃப் ஹவாஸ் என்ற கோத்திரம் எங்க நபி அடிச்சு துரத்துனாங்களோ, ரத்தம் சொட்ட சொட்ட காலணிகள் ரொம்ப கட்டி இருக்கிற அளவுக்கு நபியுடைய ரத்தங்கள் காலணிகள் போயிருக்கும். அந்த அளவுக்கு உடம்பு சிதைக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு எப்படி துரத்தப்பட்டார்களோ அந்த ரத்தங்கள் கொற்றது இருக்காது. அதே சமயத்து அல்லாஹ்வோட உதவி இறங்கும். மலக்குல் ஜிப்ரீல் வருவாங்க, வானவர் ஜிப்ரீலோடு கேட்பாங்க, நபியே நீங்க ஊன்னு சொல்லுங்க, அனுமதி கொடுங்க, இந்த மக்கள் எல்லாம் ஆக்கிடுறோம். நபி அங்க நினைச்சதுன்னா சொல்லி இருக்கலாம். ரஹீமா இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு மட்டும் ரஹீம் இல்ல அவங்க. இங்க அல்லாஹ் சொல்றான் முஃமின்களோடு ரஹீமாக ரவுஃபா இருக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களோடு இவ்வளவு வார்த்தையை பயன்படுத்துறானே, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். நான் முஸ்லிமா இருந்த தாயிஃப் வாசிகள் நபி அடிச்சு துரத்தி இருப்பாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் ஊத்த ஊத்த அடிச்சு துரத்தி இருப்பாங்க. அங்க நபி அதே இடத்துல அல்லாஹ்வோட உதவி வரும். கேட்பாங்க, நபியே நீ அனுமதி கொடுங்க, இந்த மக்கள் நசுக்கிறோம், இல்லாம ஆக்கிறோம் மலைகளுக்கு மத்தியில. அப்ப நபி சொல்லுவாங்க, வேணாம், இவங்க இல்லைன்னா கூட இவங்களுக்கு பிறகு வரக்கூடிய சமூக மக்கள் நேர் ஒளி பெறுவாங்க. இது நபியோட இறக்க குணம். நபி இங்க இங்க பொறுமை காத்தாங்க. அப்ப நபி ரഊஃபா இருந்தாங்க, ரஹீமாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பார்க்கும் பொழுது ஹதீஸ் நமக்கு இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா எடுத்து கொடுக்கறாங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تجعلوا بيوتكم قبورا ولا تجعلوا قبري عيدا وصلوا علي فإن صلاتكم تبلغني حيث كنتم رواه أبو داود بإسناد حسن ورواته ثقات. அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் பின் ஸஹர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஜஅலு புயூதகும் குபூரா, உங்க வீடுகளை கபர்களாக ஆக்காதீங்க, உங்க வீடுகளை கபர்களாக ஆக்காதீங்க. இந்த ஹதீஸ் நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கும், கொஞ்சம் கவனங்களை கேட்டுப்பேன். லா தஜஅலு புயூதகும் குபூரா, உங்க வீடுகளை கபர்களாக மையவாடியாக அந்த கபராக ஆக்கிக்காதீங்க. வலா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈதா ஆக்காதீங்க. வஸல்லு அலைய, என் மீது ஸலவாத்துகளை சொல்லுங்க. ஃபஇன்ன ஸலாத்தகும் தப்லுகுனி ஹைது குன்தும், நீங்க எங்கிருந்து ஸலவாத்து சொன்னாலும் எனக்கு உங்க ஸலவாத் வந்து அடையுது, உங்க ஸலவாத்துகளும் சலாம்களும் எனக்கு வந்து அடையுது என்ற ஹதீஸ் நமக்கு இருக்கு. ஹதீஸ்ல எந்த ஒரு பிழையும் இல்லை. அந்த ஹதீஸ் நமக்கு நம்பகத்தன்மை கொண்ட ஹதீஸா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த ஹதீஸின் மூலமா நாம் புரிஞ்சிக்கலாம், நபி சொல்லி கொடுக்கறாங்க, லா தஜஅலு புயூதகும் குபூரா, உங்க வீடுகளை கபறுகளாக நீங்க ஆக்கிக்காதீங்க. இதே போல ஹதீஸ் தான் நமக்கு அடுத்தும் ஒரு கதையும் ஒன்னா பார்த்துட்டு விளக்கங்களை கொடுக்க முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும். அன் அலி பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு أنه رأى رجلا يجيء إلى فرجة كانت عند قبر النبي صلى الله عليه وسلم. அலி பின் ஹுசைன் என்ற ஒரு தாபிஈ இருப்பாங்க. ஹுசைன் யாரு? நபியுடைய பேரன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மகன் அலி, அலி பின் ஹுசைன். இவங்களை பத்தி சொல்லணும்னா சுருக்கமா தாபிஈன்கள்ல அஹ்லுல் பைத், நபியுடைய குடும்பம்ல அஹ்லுல் பைத்னு சொல்லுவோம். அஹ்லுல் பைத் தாபிஈன்கள்ல மிகச் சிறந்த ஒரு தாபிஈ, மிகச்சிறந்த மார்க்க அறிவுள்ளவர், அதிகமான மார்க்க நுணுக்கங்களை தெரிஞ்சவர், ரொம்ப டீப்பான மார்க்க ஃபிக்ஹ் கல்வியை கொண்டவர். மாஷா அல்லாஹ். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் ஸைனுல் ஆபிதீன். இன்னைக்கு பேர் பார்க்கிறோம்ல ஸைனுல் ஆபிதீன், ஸைனுல் ஆபிதீன் சொல்லி இவங்களுடைய பட்டம் ஸைனுல் ஆபிதீன். யாருக்கு? அலி பின் ஹுசைன் அவங்களுக்கு. ஹுசைன் அவருடைய மகனான அலி. அந்த காலத்துல பழக்கமா இருந்துச்சு, அலி தகப்பன் பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கணும்னா
வெளியில பெயர்கள் அதிகமா தேட மாட்டாங்க. தன்னுடைய தகப்பனுடைய பேரை வைப்பாங்க, தன்னுடைய தாயுடைய பேரை வைப்பாங்க, தன்னுடைய தாத்தா பாட்டிகள் பேரை வைப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஹுசைனுடைய மகன் அவங்க என்ன பண்ணாங்க, அலின்ற பேர் கொடுத்தாங்க. அலி யார் ஹுசைனுக்கு? ஹுசைனுக்கு அலி யாரு? தகப்பன், அப்பா. அப்பாவுடைய பேரு பிள்ளை கொடுக்கிறார். மறுபக்கம் ஹுசைனுக்கு சகோதரன் இருப்பாரு. ஹுசைன் சகோதரன் யாரு? ஹுசைனுக்கு ஹசன். அவங்க தான் பிள்ளைக்கு பேர் கொடுப்பாங்க, ஹசன் பேர் கொடுப்பாங்க. அவங்க தான் பிள்ளைக்கு ஹசன் பேர் கொடுப்பாங்க. ஹசன் பி ஹசன் இருப்பாங்க. அவங்களை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அது அந்த காலத்துல ஒரு மரபா ஒரு வழக்கமா இருந்துச்சு. தன்னுடைய பெயர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து இருக்கணும், தனக்கு ரொம்ப நெருக்கமான அவர்களுடைய பெயர் சூட்டணும். அலிவுடைய பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்சது ஹசன் ஹுசைன் தான். அது இல்ல அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு நெருக்கமான தோழர்களுடைய பெயர்களை இங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில இங்க நமக்கு இருக்கிற அறிவிப்பு அலி பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனான அலி, யார் நாம ஸைனுல் ஆபிதீன் போற்றுவோமோ அந்த ஸைனுல் ஆபிதீன் இவங்க நமக்கு சொல்றாங்க, أنه رأى رجلا يجيء إلى فوجة كانت عند قبر النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய நபியுடைய கபர் இருக்குல்ல, ரசூலுடைய கபருக்கு பக்கத்துல இருக்கிற செவுர்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. நபியுடைய கபருக்கு பக்கத்துல இருக்கிற செவுர்ல சின்ன ஓட்டை இருந்துச்சு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு வீடு கட்டும் பொழுது ஜன்னலுக்காக வைப்பாங்கல்ல, ஜன்னல் பொருத்தப்படாம காலியா இருக்கும்ல, அப்படி ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த இடத்துல அலி பின் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் இவங்க பார்க்கிறாங்க, ஒரு மனிதர் அந்த இடத்துல அந்த ஓட்டை வழியா வராங்க. யதுகுலு ஃபீஹா, அதுல இருந்து நுழையறாங்க. ஃபயதுஉ, அங்க இருந்து நபியுடைய கபரை பார்த்து துஆ செய்றாங்க. சரியா புரியுதா? நபியுடைய கபருக்கு பக்கத்துல ஒரு செவுரு இருக்குது, செவுரு ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியா ஒரு நபர் உள்ள வராரு. உள்ள வந்து துஆ செய்றாங்க நபியுடைய கபருக்கு பக்கத்துல. இத பாக்குறாங்க யாரு? அலி பின் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் அலைஹி ரஹ்மத். அவங்க பார்த்த உடனே ஃபனஹாஹு, அவரை தடுக்கிறார். எந்த நபர் துஆ செய்றாங்களோ அவரை தடுக்கிறார். வகால், பிறகு அந்த நபர் சொல்றாங்க, யாரு? ஸைனுல் ஆபிதீன் சொல்றாரு, அலா உஹத்திஸுகும் ஹதீஸன் சமிஅதுஹு மின் அபி அன் ஜத்தி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து கேட்ட ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? யாரு சொல்றா? அலி பின் ஹுசைன் சொல்றாங்க. அப்ப இங்க அப்பானா யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி சொல்றாங்க அலைஹி ரஹ்மத், நான் என்னுடைய அப்பா ஹுசைன் கிட்ட இருந்து கேட்ட செய்தியை சொல்லட்டுமா? எங்க அப்பா அவரா ஒன்னும் சொல்லல, அவர் என்னுடைய தாத்தாவான யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய தாத்தா சொல்றவங்க? அலி பின் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் சொல்றாரு, நான் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து ஹதீஸ ஒன்னு கேட்டேன். அது எங்க அப்பா என்னுடைய தாத்தா கிட்ட இருந்து கேட்டாங்க. அப்ப இவங்க தாத்தா யாரு? ஹுசைனுக்கு அப்பா இல்ல ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்ப அலி அவங்க கிட்ட கேட்டாங்க. பிறகு சொல்றாங்க, என்னுடைய தாத்தாவான அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து ஹதீஸ கேட்டாங்க. புரியுதா? நபி கிட்ட இருந்து அலி, அலி கிட்ட இருந்து ஹுசைன், ஹுசைன் கிட்ட இருந்து அலி பின் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ நான் சொல்றேன்னு சொல்லி இந்த செயினை சொல்றது பழக்கமா இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அப்ப நம்பகத்தன்மை இருக்கும். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த சாபி சொன்னாங்க, நம்ம சாபியோட முடிச்சுப்போம். ஆனா அவங்க பேசும்போது நான் யாருகிட்ட கேட்டேன், எந்த சாபி சொன்னாங்க, அவரு கிட்ட நபி வரைக்கும் போதா இல்லையா, இதை கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் மக்கள் கிட்ட பேசுவாங்க. காதுபட கேட்க விஷயங்கள் எல்லாம் அப்படியே 10 பேருக்கு அனுப்புங்க அனுப்ப மாட்டாங்க. அது ஆராயிறது ஒரு முஸ்லிமுடைய தரமாக இருக்கணும். இப்படி சொல்றாங்க. அந்த ஹதீஸ் என்ன? லா தத்தகிது கபரி ஈதா, என்னுடைய கபரை நீங்க ஈதாக ஆக்காதீங்க. வலா புயூதகும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபறுகளை ஆக்காதீங்க. வஸல்லு அலை, என் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஃபஇன்ன தஸ்லீமக்கும் யப்லுகுனி ஹைது குன்தும், நீங்க எங்கிருந்து சொன்னாலும் அந்த ஸலவாத் என்கிட்ட வரும் நபி சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். முக்தாரா என்ற அஹாதீஸுல் முக்தாரா சொல்லக்கூடிய புத்தகம், ஜியாவுதீன் அல் மிக்தஸி அலைஹி ரஹ்மத் அவங்களுடைய புத்தகம், நல்ல அழகான புத்தகம். அந்த புத்தகத்துல இருந்து ஹதீஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுலயும் நம்ம முன்ன சொன்ன அபூதாவுடைய ஹதீஸ்லயும் சேம் கண்டென்ட் தான். நபி சொன்ன கபறுகள் வீடுகளா ஆகக்கூடாது. அப்ப என்ன சொன்னாங்க நபி? உங்க வீட்டை கபரா ஆக்காதீங்க. அதுக்கு
அதுக்கு இந்த காரியங்கள் செய்யுங்க. இந்த காரியங்களை செஞ்சா உங்க வீடு என்னவா இருக்காது, கபரா இருக்காது. அப்ப இந்த காரியங்கள் செய்யலன்னா கபர்களாகத்தான் உங்க வீடுகள் கருதப்படும். புரியுதா? அப்ப இந்த காரியங்கள் வீட்டுல செய்ய வேண்டியதுன்னா இந்த காரியங்கள் கபர்ல செய்ய வேண்டியது கிடையாது. புரிஞ்சா? எந்த காரியங்கள் நபி சொல்றாங்களோ வீட்டுல பண்ணுங்க. இந்த காரியங்கள் செய்யப்பட்டா வீடு கபர் கிடையாது. என்ன அர்த்தம்? கபர் இந்த காரியங்கள் செய்யக்கூடாது சொல்ற. இன்ஷா அல்லாஹ் பிறகும் புரிய முயற்சிக்கிறேன் இதே விஷயத்தை. அப்ப நபி இந்த கபர் சம்பந்தமாக வீடை சேர்த்து பேசும் பொழுது உங்க வீடுகளை கபறுகளை ஆக்காதீங்க இதை பத்தி பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருப்போம். அதுல ஒரு ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்படின்னா இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், நீங்க உங்க தொழுகைகளை வீட்டுல தொழக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்க தொழுகைகளை வீட்டுல தொழக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. வலா தத்தஹிதுஹா குபூரா, அதனை நீங்க கபர்கள் ஆக்காதீங்க. வீடுகளை கபர் ஆக்காதீங்க. என்ன பண்ண சொன்னாங்க? வீட்டுல தொழுவுங்க. ஒண்ணு. இதே போல லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்க வீடுகளை கபர்களாக, மையவாடிகளாக, கபர்ஸ்தான்களாக ஆக்காதீங்க. இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத் அல்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்ல சூரா பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்ல இருந்து ஷைத்தான் ஓடிடுறான். அப்ப என்ன சொல்றாங்க? குர்ஆனை ஓதுங்க, வீட்டை கபர் ஆக்காதீங்க. முதல்ல சொன்னாங்க தொழுவுங்க, இங்க சொல்றாங்க குர்ஆன் ஓதுங்க. சரி, தொழுகை எந்த தொழுகை தொழ சொல்றாங்க? நபி சொன்னாங்க வீட்டுல ஃபஜ்ருக்கு வர மாட்டேன், வீட்டுல தொழுதுக்கிறேன். நபி சொன்னாங்க தொழுச்சல் லுஹருக்கு வீட்டுல தொழுதுக்கிறேன். இப்படி இல்ல, நபி இப்படி எல்லாம் புரிஞ்சு போன்ற இதுல நபி அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும், உங்க வீடுகள்ல மக்களே தொழுதுக்கோங்க. ஃபஇன்ன அஃதல ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்திஹி, ஒரு ஆணுக்கு சிறந்த தொழுகை வீட்டுல தொழுகை எது அப்படின்னா இல்ல ஸலாத்துல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர. கடமையான தொழுகையை நாம ஜமாத் நடக்கக்குள்ளங்களும் தொழுகணும். புரியுதா? இந்த கடமையான தொழுகையை வீட்டுல தனியா தொழுது சொல்றது தப்பு. நான் வீட்லயே ஜமாத் ஒன்று பண்ணிக்கிறேன். ஒரு சில அறிவுஜீவிகள் கிளம்புவாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, பின்னாடி நிக்க வச்சுக்கிறேன், நான் தொழு வச்சு ஜமாத் நடக்குது, நவுதுபில்லா. இப்படி உங்க இஷ்டத்துக்கும் வளைக்கக்கூடிய மார்க்கம் இது கிடையாது. இந்த புரிதல் சஹாபாக்களுக்கு புரிஞ்சிருக்க முடியாம இருக்குமா? அவங்க புரிஞ்சிருந்திருக்கு. நம்மளை விட அரபி அதிகமா தெரிஞ்சவங்க அவங்க, நம்மளை விட நமக்கு எதுவுமே இல்லை. அவங்க அரபு மொழியிலேயே வாழ்றவங்க. அவங்க எதுவுமே நபி சொன்னாங்களா எல்லாரும் அழைச்சுக்கிட்டு பள்ளிக்கு வருவாங்க. கண் தெரியா சஹாபாக்கள் பள்ளிக்கு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நபி நமக்கு இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுல நீங்க சொல்லுங்க, வீட்டுல நீங்க குர்ஆன் ஓதுங்க. இதன் மூலமாக உங்க வீடு எதுவும் ஆகாது, கபர்கள் ஆகாது. புரிஞ்சுச்சா? அப்ப தொழுகையும் குர்ஆனும் எங்க ஓதப்படணும்? வீட்டுல. கபர்ல கூடாது. அது எந்த ஒரு பராத் இரவா இருக்கட்டும், எந்த ஒரு 3 நாள் ஃபாத்தியாவா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு குறிப்பிட்ட நாளா இருக்கட்டும், கபர்ல குர்ஆன் ஓதுறதுக்கு அனுமதியே இல்லை. கபர்ல குர்ஆன் ஓத அனுமதியே கிடையாது. இன்னைக்கு இந்த நாளுக்காக மக்ரிபுக்கு பிறகு இந்த எனக்கு தெரிஞ்ச கபர்ல போயிட்டு யாசீனை 3 வாட்டி ஓதும் மக்ரிபுக்கு பிறகு. நபி சொல்றாங்க கபர்களாக வீடுகள் ஆக்காதீங்க, குர்ஆன் ஓதுங்க வீட்டுல. வீட்டுல ஓதுனா அது கபர் ஆகாது. என்ன அர்த்தம்? கபர்கள்ல குர்ஆன் ஓதப்படக்கூடாது. அப்ப இங்க வெளிப்படையா மக்கள் குர்ஆன் ஓதுவான் கபர்கள்ல இருந்து. கபர்கள்ல ஓதப்படுறத நபி எங்கேயுமே சொன்னது கிடையாது. அங்க கபர்கள்ல போய் தொழுகிறது நமக்கு ஹராம். ஜனாசா தொழுகையா இருந்தா அது வேற சட்டம். ஜனாசா தொழுகை தொழுகிறதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த தொழுகையில ருக்கு சுஜூத் இருக்குதோ அந்த தொழுகை எதுவுமே நாம கபர்களுக்கு முன்ன கபர்களுக்கு இடங்கள்ல சொல்லக்கூடாது. அந்த கபர்களாண்ட உட்கார்ந்து குர்ஆன் ஓதக்கூடாது. இன்னைக்கு பார்க்கலாமே, எந்த தர்காக்கு போனாலும் தலைமாட்டுல குர்ஆன் இருக்கும். ஓதுற மக்கள் உட்கார்ந்துட்டு ஓதிட்டு இருப்பாங்க, அசைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓதுறாங்க பார்க்க முடியாது, அசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி. நான் என்ன ஃபீல் பண்ணிக்கணும்? ஓதுறாங்கப்பா ஓதுறாங்கப்பா. கபர்ல உட்கார்ந்து நமக்கு இதுவே கிடையாது, சட்டமே கிடையாது, அனுமதி நமக்கு இல்லையே. அது நிறைய கபர்கள் இருக்கிற கபர்ஸ்தானா இருக்கட்டும், இல்ல ஒரே கபருக்கு தர்காவா இருக்கட்டும், கபர் தான். புரிஞ்சா? இப்படி கபர்கள் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் இது கிடையாது. அதே சமயங்கள்ல தான் நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈதாக ஆக்காதீங்க. ஈதுனா என்ன?
நாம சொல்லுவோம் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா, பெருநாள்களை சொல்லுவோம். பொதுவாக ஈத் அப்படின்னா ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்றது ஈதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி மக்கள் திரும்பி வருவாங்கல்ல, ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஈத் நமக்கு இருக்கு, அதே விஷயம் வரும். 2 பெருநாள் இருக்கு, 2 பெருநாளுமே நாம இஷ்டப்பட்ட நேரங்களுக்கு தனித்தனியா போய் அமல் பண்ண மாட்டோம். 7 மணி தொழுகருக்கு வந்துருங்கன்னு, 6:15 தொழுகருக்கு வந்துருங்கன்னு சொல்லுவோம். சொல்றோமா இல்லையா? ஈதோட அறிவிப்பு இருக்கா இல்லையா? அப்ப நான் ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுவோம். ரைட், இந்த நாள்ல இஸ்ராக்குக்கு பிறகு இந்த சமயத்துல தொழுகை ஜமாத் இருக்கு, வந்துருங்க. இது வருஷம் ஃபாலோ பண்ணுவோம். ஜும்ஆ இருக்கு, வாரம் ஃபாலோ பண்ணுவோம். இப்படி ஈத்னா என்ன, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தாலும் சரி, இல்ல வாரத்துல ஒரு முறை எடுத்தாலும் சரி, மாசங்கள்ல ஒரு முறை எடுத்தாலும் சரி, இல்ல ஆண்டுல ஒரு முறை எடுத்தாலும் சரி, அது ஈத்னு சொல்லுவோம். ஈத்னா ஷெட்யூல் போட்டு திரும்ப வந்து பாக்குறது, ஃபாலோ பண்றது. நபி சொன்னாங்க, என்னுடைய கபரை இப்படி மீண்டும் வந்து பார்க்கக்கூடிய ஈதாக ஆக்காதீங்க. மீண்டும் வந்து கண்ணியமாக நபியுடைய கபருக்கான போறேன்பா, இப்படி என்னுடைய கபருக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நபி அவங்களையே முன்னிறுத்து பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது நாம புரிஞ்சிக்கணும், அந்த நபருக்கே நபிக்கே இந்த அனுமதி நபி கொடுக்கலன்னா, நபியை விட சிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். இன்னைக்கு நபியை விட சிறந்தவங்க யாரு இருக்கா உலகத்துல? நீங்க எந்த கபருக்கு போனாலும் நபியை விட சிறந்தவங்களை பார்க்க முடியாது. அபூபக்கருடைய கபரை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நபியோட சிறந்த கபர் கிடையாது. உமருடைய கபரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நபியோட சிறந்த கபர் கிடையாது. அப்ப நபியுடைய இடத்தை விட சிறந்த கபர் அபூபக்கர் உமர்தும் இல்லைன்னா வேற யாரும் இருக்க முடியாது. அப்ப நபி சொல்றாங்க, என்னுடைய கபரையே நீங்க இதை ஆக்காதீங்க, திரும்ப வந்து பார்க்கக்கூடிய இடமாக ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க. இங்கேயும் புரிஞ்சுக்கணும், இதுல ஒரு சில மக்கள் தப்பா மக்களை வழி நடத்துவாங்கல்ல, அவங்க இதுவும் சொன்னாங்க. இதே ஹதீஸை வச்சு நபி சொல்றாங்க, என்னுடைய கபரை ஈத ஆக்காதீங்க. ஈதுனா என்ன? இந்த நான் புரிஞ்சுக்கிற வெளிப்படையான ஒண்ணு என்ன சொல்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வருது இல்ல, இந்த மாதிரி நபி சொல்றாங்க, என்னுடைய கபரை வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பார்க்கறவங்க ஆக்காதீங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க, மாசம் வந்துட்டு போங்க, வாரம் வந்துட்டு போங்க, இப்ப முடியல வந்துட்டு போங்க. நபி இப்படி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. நபி இந்த மாதிரி வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வராதீங்க, ஈத் ஆக்கிராதீங்க. டெய்லியும் தொழுகை ஆக்கிக்கோங்க, அடிக்கடி வந்துட்டு பார்த்துட்டு போங்க. நஊது பில்லாஹ். இது நபியுடைய வார்த்தைகள்ல எப்படியும் பார்க்க முடியாது. நபி இந்த அளவுக்கு வார்த்தைகள்ல விளையாடக்கூடிய ஒரு நபி கிடையாது. அஃப்ஸஹுல் அரப், அரபிலேயே ரொம்ப தூய்மையான வார்த்தைகளை கொண்ட மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளை கொண்டு சுத்தி வளைச்சு பேச நபியுடைய பழக்கம் இல்ல. சுத்தி வளைச்சு பேசுறது என்ன, கண் காட்டி வேலை வாங்குறது நபி சொன்னா என்னுடைய பழக்கம் இல்ல. எப்படி கண்ணை காட்டி வேலை வாங்குறது இருக்குல்ல, அதுவே சொன்னா என்னுடைய பழக்கம் இல்ல. ஹாயினத்து அய்னா இருக்க மாட்டேன், ஏமாத்தக்கூடிய கண்களா நான் இருக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த நபர், இந்த மனிதர் நபி சொல்றாங்கல்ல, இவங்க ஒரு செய்தியை சொல்லணும்னா வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி வாங்கன்னு சொன்னா என்னுடைய கபருக்கு அடிக்கடி வாங்கன்னு வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. நபி சொல்றாங்க, கபர்களையே நீங்க சியாரத்து பண்ணாதீங்கன்னாங்களே ஒரு கட்டம். கபர்கள் பக்கம் நீங்க போகாதீங்கன்னாங்க. ஆரம்பத்துல கபரை சியாரத்து பண்ண யாரும் போக வேணாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த நபி பிற்காலத்துல சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க, நீங்க ஆண்களாகிய நீங்க கபர்களை சியாரத்து பண்ணலாம். அப்ப இவ்வளவு தெளிவாக சொன்ன நபி இந்த அளவுக்கு எந்த அளவு தெளிவா பேசுவாங்கன்னா நாம கூட சொல்ல கூச்சப்படுவோம். ஆனா மக்களுக்கு சட்டம் தேவைன்னு சொல்லி நபி ரொம்ப தெளிவா அழகான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு தொழுகையில இருப்போம், தொழுகையில நமக்கு காத்து பிரியக்கூடிய பயம் ஏற்படும். அப்ப சட்டம் என்ன நபி சொல்லி கொடுப்பாங்க, நீங்க உங்க காத்து பிரிஞ்ச வாசனையை முகர்ந்தாலோ அல்லது காத்து பிரியப்படுகின்ற சத்தத்தை கேட்டாலோ தான் நீங்க தொழுகை விட்டு போகணும். உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, இன்ஸ்டிங்க்ட் ஏற்படுதுன்னா நீங்க தொழுகிட்டு போக வேணாம், கண்ட்ரோல் பண்ணிட்டு நில்லுங்கன்னாங்க. இந்த அளவுக்கு தெளிவா சொல்லக்கூடிய நபி இந்த விஷயத்தை மறைச்சு பேசிருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வந்துட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பழக்கம் நபீது இல்ல. நபியுடைய ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் கண்டிப்பா இருக்காது. நாம் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுவோம். அஹ்லுஸ் சுன்னah மக்களாக நாம, அஹ்லுல் ஹதீஸ் ஆகிய நாம அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுவோம், நபியின் அந்த வார்த்தைக்கு இவங்க பேசுற அர்த்தம் கண்டிப்பா இருக்காது. வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வராதீங்க, அடிக்கடி வாங்கன்னு சொல்ற பழக்கம் நபீதா இருக்கு. அதே நபி சொன்னாங்க, லா தஜ்அல் கபரி வஸன யுஅபத், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய சிலைகள் ஆக்காத யா அல்லாஹ்னாங்க.
அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக எச்சரிக்கை செஞ்ச நபி எப்படி ஈஸியா சொல்ல முடியும் அடிக்கடி வாங்கன்னு சொல்றதுக்கு? சொல்றது புரியுதா? அப்ப கபர் வணக்கம்ன்றது முற்றிலுமாக தடுக்கப்பட்ட ஒண்ணு. இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்காகத்தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவ்வளவு பாடுபட்டாங்க. அரபு தேசத்திலேயே அவ்வளவு முயற்சிகளை போட்டாங்க. இன்னைக்கு அரபு தேசம் அல்ஹம்துலில்லாஹ் இவருடைய முயற்சினால பாதுகாக்கப்பட்ட தேசமா இருக்குது. மற்ற அமல்கள் ரீதியான குளறுபாடுகள் ஃபித்னா கொண்ட பிரச்சனை இல்ல, விடுங்க, நல்லா பார்த்துப்பான். அகீதா ரீதியா பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்குது. இன்னைக்கு பொதுவா நம்மள சொல்லுவாங்க, சவுதி ஸ்காலர்ஸ் எதுக்கு நீங்க முட்டு கொடுத்து பேசுறீங்க, எதுக்கு நீங்க ஜால்ரா அடிக்கிறீங்க, இப்படி பொதுவா அவங்களை பத்தி பேசும்போது மக்கள் ஈஸி அடையாளப்படுத்தும். எதுக்கு நீ அவங்களுக்கு பேசுறீங்க, வேற யாருக்காக பேசணும்? நம்ம உலகத்துல இந்த உலக விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அக்கீதாவை தாண்டிய பெருசு கிடையாது. இந்த அக்கீதாவுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் அவங்கதான், அக்கீதா போதிக்கிற அறிஞர்கள் அவங்கதான், நமக்கு தௌஹீத சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் நமக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை அக்கீதா ரீதியா நேசிக்காம, நேசத்தை வெளிப்படுத்தாம, பிறகு நயவஞ்சகமா இருக்க நம்மளால முடியாது. புரிஞ்சா? அப்ப நாம புரிஞ்சிக்கணும், நபி எந்த அளவுக்கு ஷிர்க்க ஒழிக்க முயற்சி பண்றாங்க, எந்த அளவுக்கு ஷிர்க்க ஒழிக்கக்கூடிய இந்த பாதையில மக்கள் பயணிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி உதவி பண்றோம் நம்ம அதிகமாக கவனம் கொள்ளணும். இங்க இதை பத்தி பேசும் பொழுது நபியுடைய ஹதீஸ்கள் ரீதியா பார்க்கும் போதும் சரி, ஒரு சில விஷயங்கள் உபரியா சொல்லலாம் நினைச்சிருந்தோம். அதுல ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலாம், பிறகு அடுத்த வாரங்கள்லாம் வாய்ப்பு கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த தௌஹீதுடைய பாதையில எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறோம் சொல்லி கொடுத்தாங்கன்ற ஒரு பக்கம் பார்த்தோம். ஷிர்க்க விட்டு எப்படி எல்லாம் தடுத்தாங்கன்ற விஷயங்களையும் மறுபக்கம் கபருடைய வணக்கங்களை வச்சு மறுபக்கம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பெரிய சஹாபாக்கள் ஒருத்தவங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக நிறைய புத்தகங்கள்ல பார்க்க முடியும். நபி சொல்லுவாங்க, மா பக்கிய ஷைஉன் யுகர்ரிபு மினல் ஜன்னah வ யுபஇது மினன் நார் இல்லா பய்யன்துஹா லக்கும். உங்களை சொர்க்கத்தின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய எல்லா வழிகளையும், இன்னும் நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய எல்லா வழிகளையும் நான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன். எப்படி? சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய வழியா இருக்கட்டும், நரகத்தை விட்டு தூரமாக்குற வழியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பையன்துஹாலக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, நபியுடைய வார்த்தைகளை சஹாபாக்கள் நோட் பண்ணி சொல்லுவாங்க. தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி எங்களை இந்த அளவுக்கு தெளிவான விஷயத்துல விட்டுட்டு போயிருக்கிறாங்க. வமா தாயிரும் யதீரு பிஜனாஹைஹி இல்லா இந்தனா மின் இல்ம். எந்த அளவுக்கு தெளிவா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வானத்துல ஒரு பறவை பறக்குது, வானத்துல ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு பறவை பறக்க, அந்த பறவைகளை பார்த்து அந்த பறவை சம்பந்தமான இல்ம் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. தெளிவான இல்மை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? வானத்துல பறக்கிற பறவை பார்த்தாலும் அந்த பறவை சம்பந்தமான இல்மை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அந்த பறவை ஹலாலா ஹராமா, இந்த விலங்கை பார்த்த உடனே கண்டுபிடிக்கல ஹலாலா ஹராமா, இப்படி தெளிவான விஷயங்கள்ல நபியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? அதே ஹதீஸ்கள் நமக்கு வேதங்கள்ல பார்க்கும் பொழுது நபி சொன்னாங்க, நமக்கு ஹராமாக்கப்பட்ட பறவைகள் பார்க்கும் பொழுது தன்னுடைய நகங்களால் வேட்டையாடுதில்ல. இந்த கழுகு போன்ற பருந்து போன்ற பறவைகள்லாம் நகங்களை கொண்டு வேட்டையாடுதில்ல, அடிச்சு நகைகள், இந்த இப்படி வேட்டையாடி கிழிச்சு சாப்பிடக்கூடிய பறவைகள் ஹராம். விலங்குகள்ல கூர்மையான பருக்களை வச்சு வேட்டையாடுதில்ல, ரீனாப் பல பருக்களை வச்சு வேட்டையாடுதில்ல, அந்த விலங்குகள் நமக்கு ஹராம். நாய்கள் பார்க்கலாம், இந்த எந்தெந்த விலங்குகள்லாம் பல்ல வச்சு கடிச்சு சாப்பிடுதோ அந்தந்த விலங்கு நமக்கு ஹராம். இப்ப யோசிக்கலாம், மாடும் சாப்பிடுது, ஆடும் சாப்பிடுது, பல்ல வச்சுதான் சாப்பிடுது, ஆனா எதை சாப்பிடுதுன்னு இருக்குல்ல, மாமிசங்களை சாப்பிடுதா இல்ல புல் வகைகளை சாப்பிடுதான் இருக்குல்ல. வேட்டையாடுறது புல்ல மேய்றத வேட்டையாடுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, புல்லு மேய்றத என்ன சொல்லுவாங்க? மேய்துன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுறத சொல்லுவாங்க புல்ல பார்த்து இல்ல. அப்ப வேட்டையாடுறதுக்கு தனி ஜாயின்ஸ் இருக்குல்ல. புரிஞ்சுக்கணும், எது பருக்களை கொண்டு வேட்டையாடுதோ, எது நகங்களை கொண்டு வேட்டையாடுதோ அது நமக்கு ஹராம். அப்ப சரி, இந்த அளவுக்கு தெளிவான மார்க்கத்தில் நபி நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதே அடிப்படையில நபி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இங்க இந்த ஹதீஸை முடிச்சு போய் இன்ஷா அல்லாஹ் நபி சொல்லுவாங்க, இன்னமா மஸலி வ மஸலுன் நாஸ், என்னுடைய மற்றும் இந்த மக்களாகிய
உங்களின் உதாரணம் எப்படி இருக்கு? நானும் உங்களும் நீங்களும் இருக்கிறோம்ல, நபியும் சக மக்களும், இந்த உறவுகளுக்கு எப்படி ஒரு உதாரணம் கொடுக்க நபி சொல்லி கொடுத்தாங்க. கமதலி ரஜுலின் இஸ்தவகத நாரா, ஒரு மனிதனை போல நான் இருக்கிறேன். அந்த மனிதன் என்ன பண்றாரு? நெருப்பை மூட்டி இருக்கிறாரு. ஒரு மனிதனை போல நான் இருக்கிறேன், அந்த மனிதன் நெருப்பு மூட்டிட்டு இருக்கிறார். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு, அந்த நெருப்பின் மூலமாக சுத்தி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் பிரகாசமாகும்ல, அந்த நெருப்பின் மூலமாக சுத்தி இருக்கிற சூரஸ் இடங்கள் கொஞ்சம் பிரகாசமா இருக்கும். ஜஅலல் ஃபராஷு வஹாதிஹி அத்தவாபு அல்லதி தகவு ஃபின்னார் யகஅன ஃபீஹா, அந்த நெருப்பை நோக்கி சில பூச்சிகள் சில வண்டுகள் எல்லாம் வந்து நெருப்பை நோக்கி பாய இருக்கும். அந்த நபர் யார் நெருப்பு பத்த வச்சாரோ நெருப்புல இருந்து பூச்சிகள் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கார். நெருப்பு தள்ளி போயிருங்க தள்ளி போயிருங்க இருந்தும் இவருடைய பேச்சை கேட்காம நெருப்புல விளக்கக்கூடிய பூச்சிகளும் இருக்குது. உதாரணம் புரியுதா? ஒரு நபர் நெருப்பு மூட்டிட்டாரு, அந்த நெருப்பை கொண்டு அந்த நெருப்புடைய திசையை நோக்கி நிறைய பூச்சிகள் எல்லாம் போகுது. நெருப்புல போன செத்து போயிரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நபி அந்த நபர் தடுக்கிறாரு. நீங்க இந்த பறவைகள் இந்த சின்ன சின்ன பூச்சிகளை போகாதீங்க, நெருப்பு இருக்கு. இருந்தும் அவருடைய தடுப்பை தாண்டி அந்த பூச்சிகள் போய் நெருப்புல விழுந்து பொசுங்கி சாகுது. நபி சொன்னாங்க, என்னுடைய உதாரணம் இதே போலதான் இருக்குது, நானும் உங்களை நெருப்பை விட்டு தடுக்கிறேன். எப்படி சொல்றாங்க? எப்படி அந்த நபர் அந்த பூச்சிகளை தடுத்தும் அவரை தாண்டி சில பூச்சிகள் நெருப்புல விழுந்து சாகுதோ, அதே போல் நானும் நான் உங்க இடுப்பை பிடிச்சு உங்களை வலிச்சுக்கிட்டு இருக்கேன். நபியுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். நபி சொன்னாங்க, உங்க காலை பிடிச்சு வலிக்கிறேன்னு சொல்லல, உங்க காலை பிடிச்சு வலிக்கிறேன். நபி சொன்னாங்க, உங்க இடுப்பை பிடிச்சு வலிக்கிறேன். இப்ப எக்ஸாம் புரிஞ்சுக்கலாம். இப்ப காலை பிடிச்சு இழுக்கிறாங்கப்பா, அப்ப சான்ஸ் இருக்கு அவருடைய கால் நெருப்பு நோக்கி போகலாம். டக்குனு இழுக்கும் போது கீழ் உள்ளது கொஞ்சம் ஃப்ரண்ட் போய் வரும்ல, மேல பகுதி பூச்சி இழுக்கும் பொழுது கீழ் பகுதி கொஞ்சம் முன்ன போயிட்டு தான் பேக் வரும். அப்ப அதே போல கீழ் பகுதி பூச்சி இழுக்கும் பொழுது மேல இருக்கிறது முன்ன போயிடும். இந்த மாதிரி அப்படியே வார்த்தைகள் அழகா யூஸ் பண்ணி சொல்லுவாங்க, நான் உங்களுடைய இடுப்பை பிடிச்சு வலிக்கிறேன்னு அர்த்தம். உங்க இடுப்பை பிடிச்சு வலிச்சா ஈக்குவலா வெளியே வருவீங்க. உங்க தலையும் பாதுகாப்பா இருக்கும், உங்க கால்களும் பாதுகாப்பா. நபி சொன்னாங்க, நான் உங்களுடைய இடுப்புகளை பிடிச்சு வந்துகிட்டு இருக்கேன். வஹும் யக்தஹிமூன ஃபீஹா, இருந்தும் ஒரு சில மக்கள் என்னை தாண்டி போய் விழத்தான் செய்றீங்க. அப்ப நபி நம்முடைய தௌஹீதுக்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் சொல்லிட்டாங்க. இங்க இதை புரிய வச்சுக்க முயற்சிக்கிறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். இப்ப சொன்னோம்ல எக்ஸாம்பிள் ரீதியா நபி சொன்னாங்க, ஒருத்தர் நெருப்பு மூட்டி வச்சிட்டு இருக்கிறாரு. நபி வார்த்தைகள் ரீதியா புரிய வைக்கிறாங்க. வார்த்தைகள் ரீதியா புரிய வைக்கிறது காட்சி ரீதியாக திரைப்படம் எடுத்து காட்டுறது சேம் இல்ல. நபி சொன்ன ஒரு மனிதர் நெருப்பை மூட்டி எரி, யாரும் அங்க பக்கத்து எரி வச்சுக்கிட்டு இல்ல. நபி எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு மனிதர் நெருப்பை மூட்டி இருக்கிறாரு, பூச்சிகள் எல்லாம் போகுது, அந்த மனிதர் பூச்சிகளை தடுக்கிறார், இருந்தும் போய் விழுது. நபி சொன்னது எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேமரா எடுத்துப்பேன், 4 பேர் நடிங்க, உங்க ஷூட் பண்ணிக்கிறேன், பிறகு நான் அதை ரெடி பண்றேன், பிறகு ரிலீஸ் பண்றேன். சேம் நபி சொன்னாங்க, நானும் பண்றேன். நபி வார்த்தை சொல்லி காமிச்சாங்க, நான் செஞ்சு காமிச்சேன். அப்ப இது எல்லாம் ஹதீஸ்ல இணைக்கப்பட்டது கிடையாது. இப்ப இதுக்கு நாம சரீரத்தலை ஆடிட்டோம் அப்படின்னா பெரிய திரைப்படங்களின் பக்கம் இதுவே கொண்டு போய் சேர்த்துரும் நம்மள. இன்னைக்கு இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த பிலிமுடைய இதே மாடஸ்ட்ல இருக்கிறது ஷார்ட் பிலிமும் கூட. இந்த ஷார்ட் பிலிம் நீங்க சின்ன தாவக்கா பயன்படுத்துறானா வாய்ப்பே இல்லையே, நமக்கு அதுக்கு அனுமதியே இல்லையே. இன்னைக்கு நீங்க பயன்படுத்துவீங்க தாவாக்காக, சரி உங்க மேல தப்பு இல்லை. உங்க பிள்ளைங்க என்ன பண்றா, உங்களை பாக்குறாங்க, இவரும் பாக்குறப்ப போன்ல படம், அவருக்கு என்ன தெரியும், படம் பாக்குறார். என்ன பாக்குறோம் சின்ன பிள்ளைய தெரியாது, படம் பாக்குறார். இவருடைய மனசை பதிஞ்சிருச்சு, அப்பா படம் பாக்குறார். இவர் என்ன பண்ணுவாங்க, பிற்காலத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதாவது பிள்ளை இவரும் படம் பார்க்க போயிடுவார். என்ன சொல்லுவாங்க, அப்பா பார்த்தாரு, அப்பா பார்த்தது வேற, நீங்க பாக்குறது வேற. அப்ப இந்த கேள்வி இருக்காது. இதைத்தான் ஷைத்தான் பயன்படுத்துறான் ஷிர்க் உணர்வதற்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பார்த்தோமே, அந்த 5 மனிதர்கள் இறந்து போயிருப்பாங்க. அந்த 5 மனிதர்களுடைய கண்ணியத்தினால ஷைத்தான் ஒரு முயற்சியை பண்ணா. அந்த அங்க இருக்கிற சமூக மக்கள் அந்த 5 சிலைகளின் மீது ஷிர்க்ன்ற பார்வையை பார்க்கல, கண்ணியமாக பார்த்தாங்க. இதை இவங்க பிள்ளைகள் பார்க்கிறாங்க, ஷைத்தான் போய் கெடுக்கிறான் பிள்ளைகளை. உங்க அப்பாக்கள் பார்க்கிறது நார்மல் பார்வை இல்ல, கண்ணியமாக பார்க்கிறாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்தி பார்க்கிறாங்க. நீனும் இன்னும் கண்ணியம் கொடுக்கணும், ஷிர்க் வந்துச்சு. ஆக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், இந்த ஷார்ட் பிலிம் ரீதியாக இல்ல இந்த நடிப்பு ரீதியாக தாவா பண்ணிக்கலாம், நிறைய மக்கள் ஈஸியா பார்த்துருவாங்கன்றதுக்காக வேண்டி இதுக்கெல்லாம் அனுமதி இருக்கான்னு கேட்டா அனுமதி கிடையாது. நபி சொல்லி இருக்கிறாங்க இல்லாத ஒண்ணு.
இது சொல்லி புரிய வைக்கிறது வேற, அதுக்கு நேரங்களை கொடுத்து காட்சி எடுத்து ஏற்கனவே ஹராமா இருக்கிறதுக்கு வழிவாக்குற மாதிரி கதவுகளை லைட்டை திறந்து விடுறது வேற. அப்ப சொல்லி புரிய வைங்க, மக்கள் சொல்லி புரிஞ்சுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா காதுகளை கொடுத்திருக்கான் புரிய வைக்கிறதுக்காக. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், சொல்ற முயற்சி பண்ணுங்க. அவங்க உள்ளத்தை கிழிச்சு மார்க்கத்தை போடக்கூடிய வேலை உங்களுக்கு கிடையாது. சொல்லி கொடுப்போம், வேலை இருக்கு, சொல்லி கொடுப்போம். கேட்கல வேற மக்கள் உள்ள போடுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம மக்கள் முதல் திருத்துவோம், ஊருக்கு பிறகு போவோம், திருத்தத்துக்கு போகும். இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். அல்லாஹ் நமக்கு சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கணும். இன்னும் விஷயங்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அடுத்த அமர்வுகள்ல இன்ஷா அதை பத்தி பார்த்து முடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதுவரைக்கும் வாய்ப்பை கொடுப்பானோ, வாழ்க்கையை கொடுப்பானோ உலகத்துல, அது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தௌஹீத முழுமையாக கத்துக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். எந்த நபர்கள் கிட்ட இருந்து தௌஹீத கத்துக்கணுமோ அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை கொடுப்பானாக. அவங்க கிட்ட முழுமையான சரியான மார்க்கத்தை தௌஹீத கொள்கை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பானாக. கத்துக்கிட்ட கொள்கைகளை அப்படியே கத்துக்கிட்டு மூடி மறைச்சு வாழாம பிற மக்களுக்கு தைரியமாக எடுத்துரைக்கும் அழகான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிருள்வனாக. அல்லாஹும்ம ஆமீன். ஷிர்கை சார்ந்த அனைத்து வழிகளை விட அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குறிப்பாக கப்ர் சம்பந்தமான அனைத்து விதமான ஷிர்கான விஷயங்களை விட அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.